உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். நாம் இந்த நாட்களிலே ரட்சிப்பை குறித்து படித்து கொண்டு வருகிறோம். பாருங்க, ரட்சிப்பை புரிந்து கொள்வது பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அதனால தொடர்ந்து இன்னும் சில நாட்கள் இந்த ரட்சிப்பு, நீதிமானாக்கப்படுவது, பாவத்தை ஜெயிப்பது, ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பது, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது, பாவத்தை வெறுப்பது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது, நீதிமானாக வாழ்வது, இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்து சில வாரங்கள் நான் இதை பற்றி பேச விரும்புகிறேன். பாருங்க, பொதுவாக இப்போ ஒரு ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க. இந்த அப்பா அம்மா வெளி நாட்டில் போய் செட்டில் ஆக போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ எல்லாரும் ஏர்போர்ட்டில் போய் நிற்கிறப்ப இந்த அப்பா அம்மா இந்த பிள்ளைகிட்ட என்ன பேசுவாங்க? ரொம்ப எது முக்கியமோ, ஃப்ளைட் ஏற போகிறாங்க, எது ரொம்ப முக்கியமோ அதைத்தான் பேசுவாங்க. சும்மா சின்ன சின்ன காரியங்களை பேச மாட்டாங்க. அதே போல் பல வீடுகளில் நம்ம பார்த்துருக்கோம், ரொம்ப வயதானவர்கள் ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கிறப்ப இந்த பிள்ளைய போய் ஒவ்வொருத்தராக நிற்பாங்க. இந்த பிள்ளைகிட்ட அந்த வயதானவர்கள் பேசுவாங்க. பொதுவாக பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் வயதான காலத்தில் பிள்ளைகள்கிட்ட சில காரியங்கள், நல்ல காரியங்கள், சில முக்கியமான காரியங்களை பேசுவாங்க. இது வழக்கம். இங்கே ஆண்டவராய் இயேசு பூமியிலே வந்து மனிதனாக அவதரித்து வாழ்ந்து, அவர் சிலுவைக்கு போய் ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்து 40 நாட்கள் சுற்றி இவர்களிடத்திலே பல காரியங்களை பேசி முடித்த பிறகு அவர் இப்போது பரம் ஏற போகிறார். அந்த நேரத்தில் அவர் தன்னுடைய சீஷர்களை சுற்றிலுமாய் நிற்க வைத்து அவர்கள்கிட்ட பேசுறார். என்ன பேசுறாரு? எடுப்போம். மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து அதை பார்க்க போகிறோம். மத்தேயு 28:18 பார்க்க போகிறோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இயேசு பரலோகத்துக்கு ஏறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த உலகம் முடியும் வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இதுதான். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். என்னுடைய வல்லமை, அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு இருக்கிறது. என்னுடைய வல்லமை, என்னுடைய அதிகாரம், என்னுடைய அபிஷேகத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள். சும்மா அனுப்பல. அவருடைய வல்லமை, அதிகாரத்தை நமக்கு கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, அவருடைய நாமத்தை கொடுத்து, அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மை அனுப்புகிறார். அனுப்பி என்ன சொல்றாரு? போங்க, உபதேசம் பண்ணுங்க. இந்த உலகம் முடியறது வரைக்கும் இந்த வேலை நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சீஷர்களுக்கு சொல்லிவிட்டு போனார். சுவிசேஷத்தை அறிவிப்பது, சுவிசேஷத்தை அறிவிப்பது, இதுதான் பாருங்க பிரைம் டியூட்டி ஆஃப் அ பிலீவர்.
ஒரு விசுவாசி செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான காரியம் என்ன, வேலை என்ன? சுவிசேஷத்தை அறிவிப்பது. எல்லார் மேலும் விழுந்த கடமை. எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் என்றால் என்ன? அதுக்கு ஒரு ஈக்குவலண்ட், இங்கிலீஷ் ஈக்குவலண்ட், அது என்ன அப்படின்னாக்க குட் நியூஸ். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி, குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? இயேசு உங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். அவரை விசுவாசிக்கும் போது நீங்கள் பாவி இல்லை, நீங்கள் நீதிமான்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சாயலிலே ரூபத்திலே நீங்கள் மாற்றப்பட்டு விட்டீர்கள். இழந்து போன மகிமை திரும்பவும் உங்களுக்கு வந்துவிட்டது. நீங்கள் நீதிமான்கள், நீங்கள் பாவிகள் இல்லை. ரத்தாம்பரம் போல உங்கள் பாவங்கள் சிவப்பாய் இருந்தாலும் இயேசு அதை கழுவி உங்களை பஞ்சை போல பனியை போல வெண்மையாக்கி விட்டார். நீங்கள் பரிசுத்தவான்கள், தேவனுடைய வீட்டார், அவருக்கு சொந்தமானவர்கள். இதுதான் ரட்சிப்பு. இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். சுவிசேஷம் நற்செய்தி. இந்த நற்செய்தியை பாருங்க, நாம் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். எல்லாருக்கும் இதை அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் தான் சொல்லிட்டு போயிருக்காரு. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இதுக்கு இன்னொரு பேர் சத்தியம். சத்தியத்தை அறிவியுங்கள். சத்தியம் மாறாது. உண்மை பொய்யாகலாம், பொய் உண்மையாகலாம். ஆனா சத்தியம் என்றைக்கும் மாறாது. இயேசு ரட்சகர் என்பது என்றைக்கும் மாறாது. ஹல்லேலூயா. எங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ரட்சகர், இயேசு சுவிசேஷத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் அவரை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இதுதான் பாருங்க சுவிசேஷம். இதை பற்றி ரோமர் புத்தகத்துல என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கலாம். ரோமர் 1 அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். இந்த ரோமர் புத்தகம் கொரிந்து பட்டணத்தில் இருந்து அப்போஸ்தலனாகிய பவுலால் ரோமாபுரியிலே இருக்கிற ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்திற்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம். இதுல அவர் பாருங்க, கிட்டத்தட்ட இந்த ரோமர் புத்தகத்தை ஒரு சுவிசேஷம், புறஜாதிகளுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் என்று சொன்னால் கூட அது மிகையாகாது. அவ்வளோ ஒரு அருமையான புத்தகம் ரோமர் புத்தகம். அங்க என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பெலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே ஆவியானவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். பவுல் பெரிய படித்து அறிந்த மேதை, கமாலியாலின் பாதத்திலே உட்கார்ந்து கல்வி கற்ற கல்விமான், பெரிய பணக்காரன். அவன் ரோமனாய் பிறந்தவன். ரோமன் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கிற ஆளு. இன்னைக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் இருந்தா எல்லாரும் தங்களை பெரிய பெருமைக்குரியவர்களாய் நினைக்கிறார்கள். அன்றைக்கு ரோமன் சிட்டிசன்ஷிப் வைத்திருந்தவன். ஏராளம் கப்பல்களுக்கு சொந்தக்காரன். பெரிய பெரிய கூடாரங்களை செய்பவன். யுத்தத்திற்கு போகும்போது பனியும் மழையும் மிருகங்களும் காட்டு மிருகங்களும் வந்து கீறி போடாதபடிக்கு சரியான தடிப்பமான நல்ல கூடாரங்களை போடக்கூடிய குடும்பம் அந்த குடும்பம். அந்த கான்ட்ராக்ட் ஒர்க் பண்றவங்க. பெரிய பணக்காரன். அவனுக்கு பைபிள் நல்லா தெரியும். நியாயப்பிரமாணத்தை நன்றாக அறிந்து வைத்திருந்த ஒரு நீதிமான். அவன் மேல் யாரும் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒருவன், தேவ மனுஷன். அவன் சொல்றான், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். இதுக்கு முன்னால நான் வேற ஒன்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் கண்டுபிடிச்சேன். இப்ப எனக்கு தெரியும் சுவிசேஷம் கிறிஸ்து உடையது. கிறிஸ்து எனக்கு கொடுக்கிறது தான் சுவிசேஷம். ரட்சிப்பு கிறிஸ்து எனக்கு கொடுக்கிறது தான். இதுக்கு முன்னால நான் வேற மாதிரி தான் நினைச்சேன். பாவம் செஞ்சா ஆடு வெட்டலாம், மாடு வெட்டலாம், புறா குஞ்சு வெட்டலாம்,
அதோட பாவத்தை தலை மேல கையை வச்சு பாவத்தை அறிக்கை பண்ணி அதை வெட்டிட்டாக்க முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப எல்லாரும் கிறிஸ்து கிறிஸ்துன்னு ஒருத்தரை பேசுறாங்க. சிலுவைக்கு போனார், உயிர் தெழுந்தாருன்னு அவரை பத்தி பேசுறாங்க. அத நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். எப்படி கேள்விப்பட்டேன்? சும்மாலாம் கேள்விப்படல, அவரே அதை எனக்கு சொன்னாரு. நான் குதிரையில ஏறி வேகமா போய்கிட்டு இருக்கேன். அடுத்த ஊர்ல இருக்க ஜனங்களை பிடிச்சு அவங்கள ஜெயிலில் போடுறதுக்கு போறப்ப இயேசு கிறிஸ்து வந்து அவனை குதிரையிலிருந்து ஒரு தள்ளு, அவ்வளவுதான், ஐயா கீழே விழுந்துட்டாரு, கண்ணு குருடாயிருச்சு. விழுந்த வேகத்துல அவர் கேட்கிறாரு, அவர் பேசுறாரு, இவர் கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு கடினமாம். ஆண்டவர் சொல்றாரு, பவுலே நீ என் விசுவாசிய உதைக்கிறேன்னு நினைக்காத, என்னைய உதைக்கிற. என் பிள்ளைகளை கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்காத, என்னைய கஷ்டப்படுத்திட்டு இருக்க. நீ முள்ளுல கொண்டு வந்து உன் காலு பாவம் பிஞ்சு காலை தட்டிக்கிட்டு கிடக்க. முள்ளு குத்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லி ரட்சிக்கப்பட்டிருக்கான். இப்ப அவன் சொல்றான் பாருங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். கிறிஸ்து ரட்சகர், கிறிஸ்து மீட்பர், கிறிஸ்துவால தான் உங்களுக்கு ரட்சிப்பு. அவருடைய ரத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் செய்த பரிகாரத்தை, கிருபாதார பலியாக அவர் வந்ததை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ரட்சிப்பு. இதை நான் சொல்ல வந்திருக்கேன். இதை குறித்து நான் வெட்கப்படேன். விசுவாசிக்கிறவன் எவனாயிருந்தாலும் சரி, யூதனோ கிரேக்கனோ புறஜாதியானோ யாராயிருந்தாலும் சரி, எந்த மதம், எந்த ஜாதி, எந்த படிப்பு, எந்த பட்டணம், எந்த தேசம், எந்த மொழி, நோ, எவனோ விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. இயேசுவை விசுவாசிக்கிறவன், அவருடைய பலி, அவர் எனக்காக பலியானார் என்பதை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. நான் பிறந்ததிலிருந்து கோயிலுக்கு போனேன். பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கோயிலுக்கு போனேங்க. எனக்கு பேரு கிறிஸ்து தாசு. எங்க அப்பா அம்மா பேர் வச்சாங்க, அதனால நான் கிறிஸ்தவன். பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட அனுபவம் இருக்கிறதா? சத்தியத்தை விசுவாசித்தீர்களா? இயேசு கிருபாதார பலியாக உங்களுக்காக மரித்தார், அவருடைய ரத்தம் பாவத்தை நீக்கி இருக்கிறது, அதை விசுவாசித்தீர்களா? அதன் அடிப்படையில் தான் ரட்சிப்பு. கிறிஸ்தவ பெயர்னு ரெஜிஸ்டர்ல இருக்கிறதுனால, கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ல இருக்கிறதுனால, அல்லது ஒரு சபையில மெம்பரா இருக்கிறதுனால, ஏன் பெந்தேகோஸ்தே சபையிலேயே பிறந்திருந்தாலும் ரட்சிக்கப்படலைனாக்க பரலோகத்திற்கு போக முடியாது. அவர் சொல்றாரு பாருங்க, ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிப்பு எப்படி வருதுன்னா, அந்த சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது தேவனுடைய பவர் அதுல போகுது, அவருடைய அந்த வல்லமை புறப்பட்டு போகிறது. 2வது உலக மகா யுத்தம் நடந்தப்ப கடைசியா அது முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அணுகுண்டை கொண்டு போய் ஹிரோஷிமா நாகாசாகி மேல போட்டுட்டாங்க. அதோடைய பாதிப்பு இன்று வரை இருக்கிறது. வருஷத்துக்கு ஒரு தடவை ஹிரோஷிமா டே உலகம் முழுசும் அனுசரிக்கப்படுகிறது. பலர் கூடி கூடி பேசுறாங்க, திரும்ப அணுகுண்டு போடக்கூடாது, அணு ஆயுதங்கள் செய்யக்கூடாது, அணு ஆயுதங்கள் செய்து வைத்திருக்கிறவர்கள் அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று இன்றைக்கு வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அது அவ்வளோ பயங்கரமான விளைவுகளை கொடுக்கக்கூடிய வல்லமையுடையது. இங்க கர்த்தர் சொல்றாரு, அது ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ பலனாய் இருக்கிறது. தட் இஸ் கால்ட் டுனாமிஸ். பெரிய வல்லமையுடைய அணுகுண்டை போல அதைவிட மேலான வல்லமையுடையது சுவிசேஷம். அதனால இந்த சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது ஜனங்களால் ரட்சிக்கப்படாமல் இருக்க முடியாது. அது பற்றி பிடிக்கக்கூடியதாய் இருக்கிறது, அது பற்றி எரியக்கூடிய நெருப்பை போல அது பரவக்கூடியதாய் இருக்கிறது. பாவிகளை மனம் திரும்ப வைக்க சகல வல்லமையும் பொருந்தியதாய் இருக்கிறது. பாவத்தினால் ஏற்பட்ட சாபங்கள், வியாதிகள், தரித்திரம், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், பிசாசின் தாக்குதல் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுக்கக்கூடியதாய் சுவிசேஷம் இருக்கிறது. அது தேவ வல்லமையுள்ளது. ஆகவே சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், இயேசு பிரசங்கிக்கப்பட வேண்டும், இயேசுவின் ரத்தம் தெளிவாக விளக்கமாக ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அதை செய்யறப்ப, அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிறப்ப ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, இப்ப எப்படி நாம் பிழைக்க முடியும்? விசுவாசத்தினால். யாருடைய விசுவாசத்தினால்? நம்முடைய விசுவாசத்தினால். தேவனுடைய விசுவாசத்தினால ஒண்ணும் இல்லை.
தேவனுடைய விசுவாசத்துல அவர் நிறைய காரியங்களை செஞ்சிருக்காரு. வெளிச்சம் உண்டாகட்டும்னாரு, வெளிச்சம் வந்துருச்சு. சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உண்டாகட்டும்னாரு, வந்துருச்சு. அவர் தன்னுடைய விசுவாசத்திலே எல்லாவற்றையும் செய்து விட்டார். ஆனால் மனிதர்களை சுய சுய விருப்பம் உள்ளவர்களாக, தீர்மானிக்கக்கூடியவர்களாக உண்டாக்கி இருக்கிறார். அவரை போல மனிதனை உண்டாக்கினார். எனவே மனிதன் தீர்மானிக்க வேண்டும். இல்ல, எனக்கு பிசாசு வேண்டாம், கர்த்தர் தான் வேணும், நான் பாவத்தில் இனிமேல் இருக்க மாட்டேன், நீதிமானாய் மாற விரும்புகிறேன், இயேசு என்ற பாவத்திற்காக மரித்தார் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கும் என்று நான் நம்புகிறேன். இயேசுடைய ரத்தம் என்ன ரத்தம்? இயேசுடைய ரத்தம் தேவனுடைய ரத்தம். இயேசு எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாமல் பிறந்தவர். வார்த்தை மாம்சமானது. அங்கே அவருடைய சரீரத்திலே ஓடிக்கொண்டிருந்த ரத்தம் தேவனுடைய ரத்தம். அந்த ரத்தத்திற்கு வல்லமை உண்டு பாவத்தை மன்னிக்க. எந்த பாவமா இருந்தாலும். நான் ரொம்ப பாவிங்க, உன்னைத்தான் கர்த்தர் கூப்பிடுறாரு. நான் மோசமான பாவி, அம்மா என்னை போல பாவியை நீங்க பார்க்க முடியாது, உன்னைத்தான் கூப்பிடுறாரு கர்த்தர். அவர் சொல்றாரு, எப்படி பாவமா இருந்தாலும் சரி, நான் உன்னை மன்னிப்பேன், உன்னுடைய பாவங்களை மறப்பேன், முதுகுக்கு பின்னால் எரிந்து போடுவேன், சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுவேன், நீ மனம் திரும்பு, என்னை ஏற்றுக்கொள். பாவம் ஒரு பொருட்டல்ல. தேவனுக்கு எந்த பாவத்தையும் பார்த்து ஷாக்கடிக்காது. அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே. உங்களை பத்தி எல்லாம் தெரியுமே. எப்ப இருந்து தெரியும்? நீங்க பிறக்கிறதுக்கு முன்னால இருந்து உங்களை பத்தி தெரியும். உங்களுடைய தாயின் கற்பத்திலே நீங்கள் உருவாவதற்கு முன்பாக அவர் உங்களுடைய கருவை கண்டது. எல்லாம் தெரியும் அவருக்கு. நீங்க என்ன செய்யறீங்க, என்ன செய்வீங்க, என்ன செய்ய போறீங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். தேவனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவர் சர்வ ஞானி. அவர் சொல்றாரு, வா, எப்படி பாவமா இருந்தாலும் சரியன்ட்ட வா, வந்து உன் பாவத்தை அறிக்கையிடு அப்படின்னு அவர் சொல்லல. மனம் திரும்பின பிறகு விசுவாசி பாவம் செஞ்சாதான் பாவ அறிக்கை. ஆனா ரட்சிக்கப்படுவதற்கு ஒருவன் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்தால் போதும். இயேசு எனக்கு மரித்தார், அதை விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கை செய்தால் போதும், ரட்சிப்பு. இந்த சர்ச்சுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இன்னும் ரட்சிக்கப்படாம யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அவர்கிட்ட சொல்லுங்க, இயேசுவே உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன், எனக்காக நீர் சிலுவைக்கு போனீர் என்று நம்புகிறேன், இதுவரைக்கும் எனக்குள்ள இருந்த எல்லா துன்மார்க்கத்தையும் ஆண்டவரே உங்க ரத்தத்தினால கழுவி என்னை நீதிமானாக்குங்க, இன்றையிலிருந்து நீர் என்ற ஆண்டவர்னு சொல்லுங்க. நீங்கள் உடனே ரட்சிக்கப்படுவீர்கள். தேவனுக்கு ஏற்கத்தக்கதாக இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் மனஸ்தாபப்பட்டு, நான் பாவி, நரகத்துக்குள்ள போயிருவேன், நான் நரகத்துக்கு போக கூடாது, நான் பரலோகத்துக்கு வரணும், இயேசுவே என்னை மன்னிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றப்ப அந்த நொடியில நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீர்கள். உங்கள் ஆவி மனிதன் புதுப்பிக்கப்படுகிறான், மறுபடியும் பிறக்கிறான். அந்த பழைய பாவி செத்து போயிடுறான். ஆவி மண்டலத்தில் இது நடக்குது. பைபிள் அதை சொல்லுது. பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக ஆண்டவராக இயேசு உங்களுக்காக சிலுவையிலே பாவமானார். அவர் பாவமாயிட்டாரு நம்மை நீதிமானாக்குவதற்காக. எனவே அன்பானவர்களே, இருதயத்தில் விசுவாச வாயினால சொல்லணும். தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. நீங்கள் தேவனுடைய நீதியாயிருக்கிறீர்கள். தேவன் தன்னுடைய நீதியை உங்களுக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் ஒரு அழுக்கு வஸ்திரம், ஒரு கிழிஞ்ச சேலைய, கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு இருந்தா இப்ப அதை கழட்டிவிட்டு புது ட்ரெஸ்ஸை போடுற மாதிரி தேவன் கிட்ட போய் அவரு கொடுக்கிற நீதியை வாங்கி போட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீதி செய்வதால் நீங்கள் நீதிமான்கள் அல்ல, தேவன் நீதிமானாக்கி இருக்கிறார். எனவே நீதிமானாக்கப்பட்டபடியால் இனி நீங்கள் நீதி செய்வீர்கள். அந்த பெலன் கர்த்தர் கொடுக்கிறார். சுவிசேஷம், கர்த்தருடைய வார்த்தை அதை உங்களுக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு நல்லா விளங்கி இருக்கும்னு நான் நம்புறேன். அவர் கொடுக்கிறத அப்படியே வாங்கி மேல போட்டுக்கணும், அவ்வளவுதான். இலவசமாய் கிருபையினாலே அவர் அதை கொடுக்கிறார். எந்த பணமும் கொடுத்து, எந்த சொத்தும் கொடுத்து, எதையும் கொடுத்து, உங்க ரத்தத்தையே கொடுத்து கூட உங்களால் அதை வாங்க முடியாது. அது இலவசம். ஏன்? உங்களால விலைக்கிரயம் கொடுக்க முடியாது, அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். அது தேவனுடைய ரத்தம், சிருஷ்டி கர்த்தாவுடைய ரத்தம். அதனால எதையும் கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் அன்பானவர்களே, ஏதோ ஒரு காணிக்கையை கொடுத்து ஏதோ ஒரு சீட்டு வாங்கினாங்களாம், பாவ மன்னிப்பு சீட்டு. அந்த காலத்தில் வித்திருக்காம பாருங்க கோயில்களில் பாவ மன்னிப்பு சீட்டு. பணக்காரனுக்கு கோடிக்கணக்கில் பணம் வாங்கிக்கிட்டு சீட்டு,
ஏழைகளுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சீட்டு. நத்திங் ஆஃப் தட் சார்ட். அவருடைய ரத்தம் அது நம்மை நீதிமானாக்குகிறது. அடுத்தது பாருங்க, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் சத்தியத்தை சொல்ல விடாம, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விடாம, சுவிசேஷத்தை நம்ப விடாம, சுவிசேஷத்தை அறிக்கை செய்ய விடாம, ரட்சிக்கப்பட்டதை சொல்ல விடாம, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு பேச விடாம, கர்த்தருடைய பிள்ளையாக கூடாதுன்னு யாரெல்லாம் தடுக்கிறாங்களோ, யாரெல்லாம் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களோ, யாரெல்லாம் ரட்சிக்கப்படுறத தடை செய்கிறாங்களோ, யாரெல்லாம் நீங்க ஞானஸ்நானம் எடுக்கிறத, யாரெல்லாம் நீங்க நீதிமானா வாழ்றத தடை செய்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் விரோதமாக அப்படிப்பட்ட மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி செய்யறவங்களை தேவன் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார், அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பிதாவாகிய தேவனை முழுவதுமாக இயேசு செய்த தியாகம், உயிர் பலி, அவர் தன்னை ஒப்பு கொடுத்தது பிதாவாகிய தேவனை திருப்திப்படுத்தி இருக்கிறது. இதற்கு மேல பாவ மன்னிப்புக்காக ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் ரொம்ப பாவி, கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து போய் அங்க போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும்? நோ. எல்லா விதத்திலும் இயேசு பிதாவாகிய தேவனை திருப்திப்படுத்தி இருக்கிறார். நான் ரொம்ப பாவி, அதனால முழங்கால் போட்டுக்கிட்டே நான் நகர்ந்து போய் நான் இதை செய்யணும் அதை செய்யணும்? நோ. நான் ரொம்ப பாவி, ஒரு தடவை மொட்டை அடிச்சு என் முடியை கொடுத்து நானே என்னை அவமானப்படுத்திக்கணும்? நோ. நான் ஒரு 100 பேருக்காவது அன்னதானம் பண்ணிடணும்? நோ. எதை செஞ்சாலும் அதிலே தேவனை மகிமைப்படுத்த முடியாது. அவர் சொல்றாரு, என் குமாரன் தேவைக்கும் அதிகமான அளவு பாடுகளை அனுபவித்திருக்கார், சிலுவையிலே தொங்கி இருக்கிறார். அவர் தேவைக்கும் அதிகமான அளவு பாடு அனுபவித்ததினால் இலவசமாக கிருபையினால் நான் உனக்கு கொடுக்கிறேன், ரட்சிப்பை இலவசமா பெற்றுக்கோ. கிருபைனா என்ன? தேவனுடைய அன்பு, இரக்கம், மன உருக்கம், தயவு, சாந்தம், நீடிய பொறுமை எல்லாம் சேர்ந்த ஒரு மொத்த கலவைதான் கிருபை. அவர் மன்னிக்கிறார். அவர் சொல்றாரு, பரவாயில்ல, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நான் உடைய பாவங்களை உன்னை விட்டு விலக்குவேன். ஆண்டவர் விலக்குறேங்கிறாரு. அவரை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள். ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு நல்லது. ரட்சிப்பு இயேசுவை ஏற்றுக்கொள்றதுனால தான் கிடைக்குது. அவர் யாரையும் பார்த்து அவர் நல்ல பணக்காரரு, அவரை ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டோம்னா அவர் ஒரு 100 பேருக்கு வேலை கொடுப்பாருன்னு ரட்சிப்பு கொடுக்கறது இல்லை. இவர் ரொம்ப படித்தவர், ஒரு 10 பேருக்கு பாடம் சொல்லி கொடுப்பாரு, முட்டாள்களை அறிவாளி ஆக்கிடுவாரு, ஆனால் அவருக்கு ரட்சிப்பு கொடு, அப்படி கொடுக்கறது இல்லை. இவர் பெரிய ஆளு, நாளைக்கு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு மந்திரியாயி பிரதம மந்திரியாயி தேசத்துக்கே நன்மை செய்வாரு, ஆனால் அவருக்கு ரட்சிப்பு கொடு, அப்படி கொடுக்கறது இல்லை. பணமும் பதவியும் பட்டமும் மனிதர்களுடைய கெட்டிக்காரத்தனமும் அழகும், இந்த அம்மா ரொம்ப அழகா இருக்கு, இது கொடுத்துரு, இது மூக்கையும் மொழியையும் பார்த்துக்கிட்டு 4 பேர் சந்தோஷப்படவாது செய்வாங்க. நோ, அதுக்கெல்லாம் அவர் கொடுக்கறது இல்லை. இயேசுவை விசுவாசித்தால், இயேசுடைய ரத்தம் சிந்தினார், அவருடைய ரத்தம் என் பாவங்களை போக்கும், என்னை நீதிமானாக்குகிற தேவன் என்று விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். இந்த சால்வேஷன் இஸ் a very big subject, very serious subject. இந்த உலகத்திலேயே ஒரு மனிதன், எல்லா மனிதர்களும் கேட்க வேண்டிய முதலாவது வார்த்தை சுவிசேஷம், ரட்சிப்பு, நீதிமானாக்கப்படுவது. இது வந்தா போதும், எல்லாவற்றையும் மனிதன் ஜெயிப்பான். ரட்சிப்புனா என்ன? பாவத்திலிருந்து விடுதலை, நம்பர் 1. அது மட்டுமல்ல, எல்லா வியாதிகள், எல்லா தரித்திரங்கள், எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ரட்சிக்கப்பட்டவனுக்கு தேவன் கொடுக்கிற விடுதலை, இதெல்லாம் மொத்தம் சேர்ந்ததுதான் ரட்சிப்பு. இலவசமாய் இயேசுவால் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 3:10-12 பாருங்க. அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள்,
நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. யாருமே நல்லவன் இல்லை, எல்லாரும் பாவி. ஏன்? எல்லாரும் ஆதாம் வழியாய் பிறந்தவர்கள். முதல் மனிதன் ஆதாம் பாவம் செய்தான். அந்த பாவம் அவனுடைய ஆவியிலிருந்து அவனுடைய வம்சத்திலே வந்த நம் எல்லாரையும் பாவியாக்கி விட்டது. பாவி பூமியில இருக்கலங்க பாவம். நல்லா கவனிங்க. தேவன் பூமியை உண்டாக்கிய போது அதை நன்றாக வைத்திருந்தார். பாவம் இல்லாத பூமியாய் இருந்தது. இந்த பூமியில மரணமே இருந்ததில்ல. பாவம் செய்யற வரைக்கும் ஆதாம் ஒரு குருவி செத்ததை கூட பார்த்ததில்ல. மரணமே இல்லை, எல்லாம் உயிரோடு இருந்துகிட்டே இருந்துச்சு. பல வருடங்கள் இவன் பாவம் செய்யறது வரைக்கும் பூமியில மரணமே இல்லை. அதனால நீ பாவம் செஞ்சா சாகவே சாவாயின்னு தேவன் சொன்னப்ப சாவுனா அவனுக்கு புரியவே இல்லை, என்னன்னே தெரியல. ஆனா வெளியே இருந்து ஒருத்தன் உள்ள வந்தான் பாருங்க. வேற்று கிரக வாசியாகிய சாத்தான், பிசாசானவன். அவன் தான் அதை கொண்டு வந்தவன். அவன் வந்து இந்த மனிதனை பாவம் செய்ய வச்சு இந்த பூமியை பிடிச்சுக்கிட்டான். பூமி சபிக்கப்பட்டது. இன்றைக்கு அதன் பலனை நாம் எல்லோரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வியாதிகள், மழை இல்லை, தரித்திரம், வேலை செஞ்சா சரியான கூலி இல்லை, கெட்ட வார்த்தைகள், கெட்ட நடக்கைகள், ஜனங்கள் தூஷிப்பது, அவமானங்கள் எல்லாம் அந்த பூமியில இன்றைக்கு ஜனங்கள் அனுபவிக்கிறார்களே. அதற்கு காரணம் மனிதனுடைய பாவம். இதை கொண்டு வந்தது பிசாசு. அதனால பிசாசு பேசுறப்ப கேட்க கூடாது, பிசாசின் போதனைகளை நம்ப கூடாது, பிசாசு ஏமாத்துறப்ப வஞ்சிக்கப்படக்கூடாது, நண்பர்கள் வந்து பாவம் செய்ய கூப்பிடுறப்ப போகக்கூடாது, நிக்கணும். பொல்லாங்கன் அவனை தொடான். பிசாசால கர்த்தருடைய வார்த்தையை வச்சிருக்கிற மனுஷனை தொட முடியாது. அவன் தன்னை காக்கிறான். இந்த விசுவாசி தன்னை காத்துக் கொள்ளுகிறான். நாக்க முதல்ல அடக்கணும், பேச்ச குறைக்கணும். இந்த நாக்கு தான் எல்லா பாவத்துக்கும் முக்கிய காரணமாய் இருக்கிறது. பேச்ச குறை, கர்த்தரை தியானி, கர்த்தரை பத்தி பேசு. அது பாவம் செய்யாமல் உங்களை காத்துக்கொள்ளும். எங்க அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி 3:13 பாருங்க. ஒரு பிரேத குழியை திறங்க, யாராவது நிக்க முடியுமா? என்ன நாத்தம். சில சமயத்தில் ஒரு பாடியை புதைச்சிட்டு 4 நாள் கழிச்சு வந்து திரும்ப தோண்டுவாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சில கொலைகளை கண்டுபிடிப்பதற்கு. நீங்க பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் இப்படிதான் நிற்பான். எல்லாரும் மூக்கில் ஒரு கையை வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்? அந்த நாத்தம். கர்த்தர் சொல்றாரு, பாவியுடைய தொண்டை பிரேதக்குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. பாவிகளுடைய வாயை திறந்தா சபிக்க தான் செய்வாங்க. கெட்ட வார்த்தையை பேசுறதும், கசப்பான வார்த்தைகளை பேசுறதும், மற்றவங்களை கரிச்சு கொட்டுறதும், போட்டியும் பொறாமையால் நிறைஞ்சு பேசுறதும். அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. வேகமா ஓடுறான், யாரையாவது அடிச்சு காயப்படுத்தலான்னு, வெட்டலாமா குத்தலாமான்னு. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. கர்த்தர் சொல்றாருங்க, நான் சொல்லல. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. பி கேர்ஃபுல். பாவிகளை பார்க்கிறப்ப கவனமா இருங்க. நீங்கள் பாவியாயிருந்தால் மனம் திரும்புங்கள். உங்களுக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை. ரட்சிக்கப்படுங்க. இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, நான் பாவி, என்னை மன்னிக்கணும், நான் இன்னைக்கு உங்களை ஏத்துக்கிறேன், என்னை கழுவுங்க, நான் இன்னைக்கு செத்தா பரலோகம் போகணும், நித்திய நரகத்துக்கு போயிடக்கூடாது, அவியாத நெருப்புல சாகாம வேகணும், அது எனக்கு வேண்டாம், அதுக்கு நோ சொல்றேன், இயேசுவுக்கு எஸ் சொல்றேன். எனக்கு இயேசு வேண்டும், அவருடைய அன்பு வேண்டும், அவர் எனக்கு செய்த தியாகம் வேண்டும், அவருடைய ரத்தம் வேண்டும், அவருடைய தழும்புகள் வேண்டும், எல்லாம் இயேசுதான். சொல்லி பாருங்க, வாழ்க்கை மாறும். நான் சொல்றேன், எங்க வாழ்க்கையெல்லாம் அப்படிதான் மாறிச்சு. நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை கேட்ட அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் மாறி இருக்கிறது. உலகம் முழுவதும் இதுவரைக்கும் மரித்து பரலோகத்துக்கு போன கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் இப்படிதான் ரட்சிக்கப்பட்டாங்க. வாயத்திறந்து அறிக்கை பண்ணாங்க, இயேசு என்ற ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு பரலோகம் கிடைத்தது. உங்களுக்கு கிருபை, கர்த்தருடைய கிருபை இன்றைக்கு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறது. அவர்கிட்ட சொல்லுங்க, வாங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும்னு சொல்லுங்க. நீங்க சொல்றப்ப கர்த்தர் சந்தோஷப்படுவாரு.